கழகம் அன்றைக்கு ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு புரட்சி தலைவரோடு உற்ற துணையாக இருந்தவர் என்பதை வரலாற்று சான்றோர் அறிந்தவர்கள் நிச்சயமாக அறிய முடியும். அது மட்டுமில்லாமல் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய அமைச்சரவையில் புரட்சி தலைவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்து மக்களுக்கு பணியாற்றியவர், பல்வேறு துறைகளை திறம்பட கையாண்டவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக அவர் பொறுப்பேற்று சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். எனக்கு ஒரு பெருமை என்னவென்று சொன்னால், இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1991ஆம் ஆண்டு என்னை அன்றைக்கு அமைச்சராக அடையாளம் காட்டிய போது, கேபினெட்டில் இடம் கொடுத்த போது, அன்றைக்கு அண்ணன் ஆரம்பியும் அன்றைக்கு அமைச்சராக இருந்ததை உண்மையிலே நான் ஒரு பெருமையாக கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, புரட்சி தலைவர் கேபினெட்டில், அதாவது அமைச்சரவையிலே அங்கம் வகித்தவர்கள், குறிப்பாக டாக்டர் நாவலர், அதே போன்று அண்ணன் கே, அண்ணன் கே ராஜாராம், அண்ணன் பொன்னையன், அதே போன்று அண்ணன் நம்முடைய முத்துசாமி. முத்துசாமி அண்ணனை பொறுத்த திமுக வந்தாலும் கூட அம்மாவுடைய அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர்களும் புரட்சி தலைவர் அமைச்சரில் இருந்தவர்கள் அம்மாவுடைய அமைச்சரில் அலங்கரித்த சூழ்நிலையில் அவர்களோடு நானும் இருந்த அந்த நாட்களை நிச்சயமாக மறக்க முடியாது. அதுவும் குறிப்பாக அண்ணன் ஆரம்பி அவர்கள் ஒரு கலகலப்பாக, ஒரு ஹியூமரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிரித்த முகத்தோடு பேசக்கூடியவர். குறிப்பாக 31 வயது என்று சொல்லும்போது எனக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பேபி ஆஃப் த கேபினட் என்று என்னை அழைப்பார்கள். இருக்கிறதே சின்ன வயசு. அன்றைக்கி கேபினெட்டில் நான் என்ற நிலையில் ஒரு பேபி ஆஃப் த கேபினட் என்று அந்த நினைவுகளை என்னால் மறக்க முடியாது. எனவே அந்த அடிப்படையில் பூச்சா சார்பிலே இரங்கல் தெரிவித்திருக்கின்றோம். எனவே இப்போது நம்முடைய அருமை அண்ணன், நம்முடைய கழகத்துடைய மூத்த தலைவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்கள் புரட்சி தலைவருடைய அமைச்சரவையிலே அலங்கரிக்கப்பட்டு அண்ணன் ஆரம்பி அவர்கள் அவரோடு செயலாற்றியவர். அவரது நினைவுகளை அண்ணன் பொன்னையன் அவர்கள் இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அமரர் அண்ணன் ஆரம்பி அவர்களை பொறுத்தவரைக்கும் 1972 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக என்ற பெயரில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் துவக்குவதற்கு ஆணிவேராக, அச்சாணியாக செயல்பட்டவர். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவர்கள் அரசியல் இயக்கம் வேண்டுமா வேண்டாமா என்ற சிந்தனையில் இருந்த நேரத்தில் அண்ணாவின் கொள்கைகளை தமிழ் மண்ணில் நிலைநாட்ட, அண்ணாவினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்களுக்கு பயன்படும் வகையில் செயலுக்கு கொண்டு வர ஒரு அரசியலமைப்பு கட்டாயம் தேவை என்பதனை பொன்மனச்செம்மலிடம் வலியுறுத்தி கூறி இந்த இயக்கம் துவங்குவதற்கு அடித்தளமாக அமைந்தார். அண்ணன் ஆரம்பி அவர்களை பொறுத்தவரைக்கும் தெளிந்த சிந்தனையாளர். அற்புதமாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று அதனுடைய உள் பிரச்சனைகளாம் ஆய்ந்து ஒரு சிறந்த முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு கட்சியிலும் செயல்பட்டார், ஆட்சி நிர்வாகத்திலும் செயல்பட்டவர். புரட்சித் தலைவருக்கு உறுதுணையாக இருந்தார். புரட்சித் தலைவர்களுடைய கலைத்துறை வெற்றிக்கும் உறுதுணையாக இருந்து அரும்பாடுபட்டவர் அண்ணன் ஆரம்பி அவர்கள். அதே போலவே பொன்மனச்செம்மலினுடைய மறைவுக்கு பிறகு பொன்மனச்செல்வி அம்மா அவர்களின் ஆட்சிக்கும் உறுதுணையாக இருந்து நற்பணிகள் பலவற்றை தமிழ் மண் மகிழக்கூடிய அளவுக்கு செயலாற்றிய பெரியவர் அன்னாரின் குடும்பம். அண்ணன் ஆரம்பி அவர்களை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், அவரும் மனைவிக்கும், பிள்ளைகளுக்கும், பேரப்பிள்ளைகளுக்கும், பொதுச் செயலாளர், அனைத்திந்திய அதிமுக வேண்டிய பொதுச் செயலாளர் அருமை பெரியவர் திரு எடப்பாடி பழனிசாமி
அவர்களின் அனுதாபத்தை கூறச் சொல்லியிருக்கிறார். சில பல காரணங்களால் அவர் வெளியே இருக்கின்ற போதிலும் அவர் தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய ஆழ்ந்த துக்கத்தை குடும்பத்திற்கு அனைவருக்கும் தெரிவிக்க எங்களை அனுப்பியிருக்கிறார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செல்வி அம்மா வழியிலே இன்று ஆர்மி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆற்றிய தொண்டுகளை உளமாற நெஞ்சார எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் மகிழ்வோடு பாராட்டுகிறார், செயல்படுத்துகிறார் என்பதை கூறுகிறேன். எப்படி இருக்க?